Welcome student, நான் மீனாட்சி. 12th maths second chapter complex number exercise 2.7 first subdivision second subdivision என்ன போட்டாச்சுப்பா. third and fourth பார்க்கலாம். Write in polar form in the following complex numbers. கீழ்காணும் கலப்பெண்களின் துரு ஒடிவினை காண்கன்னு இருக்கு. ஸோ தன்மடி சேர்த்து பார்த்துடலாம். பயிற்சி 2.7 உள்ள தன்மடி சேர்த்து பார்த்துடலாம். ரெண்டு பேருக்கு ஒரே மாதிரி தான் ஒர்க் பண்ண போகிறோம். z is equal to அப்படின்னு எடுத்துருங்க. -2 minus 2i அப்படின்னு எடுக்கலாம், இல்லை i2 அப்படின்னு இருக்குது அப்படி இருந்துருங்க. எந்த ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னா ஜென்ரல் ஃபார்மில் வந்து x plus i1 இருக்குது. இது x is equal to -2 ஆகும், y is equal to -2 இருக்குது. ஆக்சுவலாக அது பேரை எழுதும்போது ஆர்டர் பேர் எழுதும்போது -2, -2 எழுதுவோம். அது எந்த குவாட்ரண்ட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்டு குவாட்ரண்ட் இருக்குது. தேர்டு குவாட்ரண்ட் பார்க்கும்போது நம்ம என்ன ஃபார்மில் யூஸ் பண்ணுறது லாஸ்ட் பார்க்கலாம். r இன்ட்டு போலார் ஃபார்மில் எழுதுங்க. போலார் ஃபார்மில் தான் எழுத சொல்லியிருக்காங்க. r இன்ட்டு காஸ் தீட்டா ப்ளஸ் i சைன் தீட்டான்னு போலார் ஃபார்மில் எழுதுறீங்க. எழுதுனதுக்கப்புறம் mod z is equal to தான் r is equal to root of x squared plus y squared. x squared அப்படின்றது -2 தான், x squared -2 the whole squared plus -2 the whole squared. yக்கு பதிலாக -2 இருக்கு. ஸோ root of -2 the whole squared 4 ஆகுது, ப்ளஸ் இது ஒரு 4 ஆகுது. is equal to அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 8 ஆகுமா. 8 வந்து எப்படி பிரிக்கிறீங்க, 4 into 2ன்னு பிரிச்சுறீங்களா. 4 into 2னா என்ன ஆகும், 2 root 2 ஆகிடுமா. 2 root 2 அப்போ r is equal to என்னப்பா 2 root 2 ஃபைன் பண்ணிட்டோம். மாடுலஸ் ஃபைன் பண்ணியாச்சு. ஓகே, அப்புறம் ஆல்ஃபா என்ன அப்படின்னு பார்க்குறோம். டைரெக்டாக தீட்டா போட முடியாது. ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு ஒய் பை எக்ஸ்ன்னு போடுறீங்க. டேன் இன்வர்ஸ் ஒய் இருக்க இடத்துல -2ன்னு போடுறோம். டிவைடட் பை இது எக்ஸ் இருக்க இடத்துல -2 தான். இது அடி கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 1 ஆகிடும். ஸோ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு டேன் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 1. எப்போ ஆல்ஃபா வந்து 45 டிகிரியாக இருக்கிறப்போ டேன் 45 டிகிரியாக இருக்கும்போது தான் 1ன்னு கிடைக்கும். அது எப்படி ரேடியனாக மாற்றும் போது இஸ் ஈக்குவல் டு π/4ன்னு மாற்றிக்கோங்க. π/4 என்ன அர்த்தம்னா 185/4 அடி கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், 4 5 16 ஆகிடும். ரிமைனிங் வந்து ஒரு 2 இருக்குது, 20 ஆகுது. 5 4 20 ஆகிடுது, 45 ஆச்சு. இது நீங்கள் ரெடினா எழுதும்போது π/4 அப்படின்னு எழுதிக்கோங்க. இப்போ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு π/4 அப்படின்னு இருக்குது. ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு π/4ன்னு வச்சுக்கலாமா வச்சுங்க. இப்போ தீட்டா லைசன் எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா -2 -i2 தானே இருந்தது. இது என்னவா இருக்குது, லைசன் இந்த குவாட்ரண்ட்டை தேர்டு குவாட்ரண்ட், லைசன் தேர்டு குவாட்ரண்ட் ஆயிருந்தால் நமக்கு ஃபார்முலா தெரியும். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் ஆயிருந்தால் என்ன, தேர்டு குவாட்ரண்ட் ஆயிருந்தால் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபான்னு எடுக்கிறோம். தீட்டா இஸ் ஈக்குவல் டு π மைனஸ் ஆல்ஃபா. இது தேர்டு குவாட்ரண்ட்டில் தீட்டா இஸ் ஈக்குவல் டு -π ப்ளஸ் ஆல்ஃபான்னு எடுக்கிறோம். இப்போ தீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆல்ஃபா. இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீட்டா இஸ் ஈக்குவல் டு -π ப்ளஸ் ஆல்ஃபா அப்படின்னு இருக்கு. ஸோ -π ப்ளஸ் ஆல்ஃபான்றது பதிலாக π/4 அப்படின்னு போடுறோம். is equal to 4 அப்படி எல்சிஎம் பண்ணிட்டு மைனஸ் 4 அப்படி கிராஸ் ஆகும், -4π ப்ளஸ் பைன்னு ஆகிடும். is equal to theta is equal to -3π/4 அப்படி எழுதுறீங்க. theta is equal to -3π/4ன்னு கிடைச்சாச்சு. ஸோ ஆல்ஃபா நம்ம எடுத்துக்க கூடாது, தீட்டா தான் எடுத்துக்கணும். தீட்டா இஸ் ஈக்குவல் டு இப்போ என்ன நமக்கு ஃபார்முலா எழுதணும், ஸ்டார்டிங்கில் என்ன எழுதணும் அப்படின்னா i2 is equal to r இன்ட்டு அப்படின்னு எழுதணுமா. r இன்ட்டு காஸ் தீட்டா ப்ளஸ் i சைன் தீட்டான்னு எழுதணுமா. ஆருக்கு பேர் என்ன ஃபைன் பண்ணி வச்சிருக்கோம், 2 ரூட்டுன்னு கண்டுபிடிச்சோம் இல்லையாடா. 2 ரூட் வச்சுக்கிறீங்களா, ஆருக்கு இடத்துல 2 ரூட்டுன்னு வச்சுக்கோங்க. இன்ட்டு காஸில் தீட்டா இருக்கிறதுல -3/4ன்னு எழுதுறீங்க. ப்ளஸ் i சைன் மைனஸாக இருக்கிறனால கட்டாயம் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிருக்கட்டாமா. இது போட்டாச்சு, ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிருங்க. இங்கேயும் இது வந்து 2 ரூட் வந்து ரெண்டுக்கும் காமன். இதை நம்ம ஜென்ரலாக எழுதும்போது ஜென்ரல் ஃபார்ம் எழுதும்போது அது ஜென்ரல் ஃபார்ம்னா இது மட்டும் தான் வேல்யூ இதே மாதிரி வராது. இதுக்கு அடுத்த கான்செப்டும் ஒரு ஸ்பைரல் ஒரு சுற்றினோன்னா ஒரு அதே ஃபார்ம் வரும், இதே ஃபார்ம் வரும். அப்படின்றதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா 2kπ அப்படின்னு ஆட் பண்ணுறோம். 2kπ -3π/4 ப்ளஸ் i சைன் 2kπ -3π/4 அப்படின்னு போடுறோம். ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கிட்ட இப்போ k பிளான்ஸ் டு என்னவா இருக்கும் அப்படின்னா z is equal z இருக்கும். z-ஓட வேல்யூ நமக்கு தெரியும், -∞ ப்ளஸ் ∞ வரைக்கும் இருக்கும். நம்ம கேக்கு வேல்யூ போட அந்த வேல்யூலாம் இந்த -2 -i2 இருக்கு இல்லையா, அதுக்கு ஈக்குவலாக வரும் அப்படின்றது தான் என்னுடைய கான்செப்டை. கிளியராச்சானா அடுத்த சம் போகலாமா, ஃபோர்த்து சப்டிவிஷன் போகலாமா. பாருங்க i-1 இருக்கு. இந்த i-1 நம்ம ஒர்க் பண்ணும்போது ஏற்கனவே நம்ம ஸ்டார்டிங்கில் ஒர்க் பண்ணுற மாதிரி -1 + i அப்படின்னு ரியல் பார்ட் ஃபர்ஸ்ட் ஆகும், இமேஜின் பார்ட் செகண்டாக எடுத்துக்க போகிறோம். z is equal to எடுங்க, x + iy-ன்னு எடுத்துக்கிட்ட. இப்போ x is equal to -1 இருக்குது, y is equal to 1. பார்த்தோன்னே தெரியும் -1, 1 எந்த குவாட்ரண்ட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் குவாட்ரண்ட்டில் இருக்குது. இது அப்படியே இந்த ஸ்டார்டிங்கில் இதை மைண்டில் வச்சுக்கோங்க.
r into cos theta plus I sin theta அப்படின்னு எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல நீங்கள் மாடிஜெட் கண்டுபிடிக்கணும் இல்லையா? மாடிஜெட் தான் 6 ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் போடுவோம். எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் எடுக்கிறீங்க. ரூட் ஆஃப் 1 + 1 ஆகிடும். இஸ் ஈக்குவல் டு √2 ஆகும். r இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா √2 அப்படின்னு கிடைக்கும். r இஸ் ஈக்குவல் டு √2 ஆகிடுச்சு. இப்போ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா எழுதுறோம்? tan இன்வர்ஸ் y by x எழுதணும் இல்லையா? இதான ஃபார்முலா tan இன்வர்ஸ் y by x எழுதுவோம். ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் y இருக்க இடத்துல 1 இருக்கு, x இருக்க இடத்துலையும் -1 இருக்கிறதுனால tan ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு மாடுலஸாக இருக்கிறதுனால 1 தான் எடுக்க போகிறோம். அப்போ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு π/4 கிடைச்சிருக்கு. இந்த ஆல்ஃபா நமக்கு வந்து தேவையில்லை. என்ன குவாட்ரண்ட் பார்க்குறோம்? என்ன குவாட்ரண்ட் பார்த்தீங்கன்னா தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல, செகண்ட் குவாட்ரண்ட்ல தீட்டா இஸ் ஈக்குவல் டு π - ஆல்ஃபா, தேர்ட் குவாட்ரண்ட்ல தீட்டா இஸ் ஈக்குவல் டு -π + ஆல்ஃபா, இந்த ஃபோர்த் குவாட்ரண்ட்ல தீட்டா இஸ் ஈக்குவல் டு -ஆல்ஃபா அப்படின்னு எடுத்துட்டோம். இப்போ தீட்டா எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா -1 + iன்றது லைஸ் இன் செகண்ட் குவாட்ரண்ட்டாக இருக்கிறதுனால தீட்டா என்ன ஃபார்முலா இருக்கும்? π - ஆல்ஃபான்னு இருக்கு. π - ஆல்ஃபான்றது π/4 இருக்கு. π/4 நம்ம எல்சிஎம் பண்ணும்போது 4 அப்படி எடுத்துக்கோங்க. 4π - πன்னு ஆயிடுது. இஸ் ஈக்குவல் டு 3π/4 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இப்போ தீட்டா இஸ் ஈக்குவல் டு நமக்கு 3π/4 கிடைச்சிருக்கு. ஆல்ஃபா எடுக்க போகிறது கிடையாது, தீட்டா தான் எடுக்க போகிறோம். தீட்டா இஸ் ஈக்குவல் டு இப்போ ஜெனரல் ஃபார்ம் என்ன? -1 + i இருக்க இடத்துல என்ன எழுதுவோம்? இதுக்கு பேர் ஆறுக்கு பேர் என்ன கிடைச்சதாம்மா? ஆறு என்ன கிடைச்சது பார்த்தீங்கன்னா மேலே ஆறு பார்த்தோன்னே r இஸ் ஈக்குவல் √2 கிடைச்சது இல்லையா? ஆமாம், r இஸ் ஈக்குவல் √2 இன்ட்டு காஸ்ல 3π/4 ப்ளஸ் I sin 3π/4 அப்படின்னு எழுதிக்கிறீங்க. இது அப்படியே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது ஜென்ரல் ஃபார்ம் மட்டும் கேட்கல, இன்னொரு சமம் கேட்டிருக்காங்க. கிவன் என்னவா இருக்குது அப்படின்னு பாருங்கள். கிவன் பார்ட்டில் -1 + i, அதாவது i - 1 இருந்தது, அது மாற்றிட்டோம் நம்ம. கீழே பார்த்தீங்கன்னா cos π/3 ப்ளஸ் I sin π/3 அப்படின்னு இருக்கு. ஸோ நம்ம இதுக்கு பதிலாக நம்ம என்ன ஃபைன் பண்ணியிருக்கோம்னு பாருங்க. -1 + iக்கு பதிலாக என்ன ஃபைன் பண்ணியிருக்கோம்? √2 அப்படியே வச்சுக்கலாம். ஸோ காஸ்ல 3π/4 அப்படியே வச்சிருக்கோம். ப்ளஸ் I sin 3π/4 அப்படி இருக்கிற இதை அப்படியே வச்சுக்கோங்க. டிவைடட் பை எங்க என்ன கிவன் என்ன கொடுத்துருக்காங்களோ அது அப்படி நம்மளே எடுக்கிற அது கிவன் கொடுத்ததை நம்ம எழுதிட்டு வந்திருக்கோம். π/3ன்னு எழுதியாச்சு. எழுந்ததுக்கப்புறமா அப்படியே இது மேலே போகிறப்ப ஆக்சுவலாக அது காஞ்சிகேட் அப்படி மேலே போகிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா 2 இன்ட்டு டைரெக்டாகவே நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். காசில் 3π/4 அப்படின்றது இது அப்படியே மேலே போகும்போது, அதாவது காஞ்சிகேட் பண்ணி மேலே போகும்போது -π/3 அப்படின்னு ஆகிடும். ஸோ ப்ளஸ் I sin இன்ட்டு 3π/4 - π/3 அப்படின்னு ஆகிடுதுங்க. அப்படி போட்டாச்சா? இப்படி போடுறீங்க. இது எந்த ஃபார்மில் இருக்குது அப்படின்னா அடுத்த ஃபார்மில் எழுதுமா? டிவைடில் இருந்துச்சுன்னா போடலாம் அப்படின்னு எழுதியிருக்கோம். ஸோ √2 இன்ட்டு காஸ் ஆஃப் இப்படி எல்சிஎம் பண்ணிடலாமா? எல்சிஎம் பண்ணுறது இப்படி வெளியில் வச்சு எல்சிஎம் பண்ணுறீங்களா? 3π/4 -π/3 எல்சிஎம் பண்ணும்போது 12 எடுத்துக்கலாமா? இது அப்படியே கிராஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும்? 9π ஆக மாட்டேன். இது இங்கே கிராஸ் ஆச்சுன்னா 4πன்னு ஆகிடுமா? அப்போ என்ன மட்டும் தான் கிடைக்குது? 5π/12 கிடைச்சிருக்கா? அதை எடுத்து அப்படியே போட்டுருமா? 5π/12 இருக்கு. ஸோ இந்த இடத்துல டேரெக்டாகவே நம்ம 5π/12 போடுறீங்களா? 5π/12 போட்டுருங்க. ஸோ ப்ளஸ் I sin இன்ட்டு 5π/12 அப்படின்னு போட்டு முடிச்சுக்கிட்டேன். ஸோ ரூட் வந்து காமனாக இருக்குன்னு அப்படியே எடுத்துக்கிட்டோம். ரெண்டு சேர்த்தாச்சுப்போ இப்போ கான்செப்ட் என்ன அப்படின்னா 2kπ ஆட் பண்ணோம் இல்லையா? ஸோ 2 இன்ட்டு √2 இன்ட்டு காசில் 2kπ இந்த வேல்யூக்கும் அதே தான் கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் அது 2kπ ப்ளஸ் 5π/12 ப்ளஸ் I sin ஆஃப் 2kπ ப்ளஸ் 5/12 எடுத்துட்டோம். ஸோ k belongs to கரெக்டாக எழுதியானோ z எழுதியானோ. ஸோ √2 இன்ட்டு இன்னும் நம்ம ஷார்ட் ஃபார்மில் எழுதணும் அப்படின்னா சிஸ்ன்னு போட்டு எழுதுனாண்டா. சிஸ்னா காஸ் வந்து காஸ் தீட்டாவுக்கு பதிலாக சியும், I sin தீட்டான்றதுலேயே அந்த ஐஎம் உள்ளே போட்டுட்டேன். சிஸ்ன்றது சைன் தீட்டா சிஸ்ன்னு எழுதிட்டு டேரெக்டாக இது ஃபுல்லாத்துக்காகவும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 2kπ ப்ளஸ் 5/2 அப்படின்னு ஃபுல் பார்ட்டுக்கும் நம்ம எப்படி எழுதுகிறோம். ஓகேவா? இதுதான் நமக்கு கிடைச்சக்கூடிய ரிசல்ட்டு. கிளியராச்சப்பா? வேறுபாடு கொடுத்துருந்தாங்க. கட்டாயம் k belongs to z போட்டு ஃபினிஷ் பண்ணி முடிச்சுங்கடா. கிளியராச்சா? பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா.